வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும்போது என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில. கிரகங்கள் தனியாக இருந்து செயல்படும் போதும், கிரகங்கள் சேர்க்கை பெற்று செயல்படும் போதும் நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவர்களினுடைய லைஃப்ல சில புரியாத விஷயங்கள் நடக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் வேலையில பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கு. என் கையில பணமே சேர மாட்டேங்குது. இந்த மாதிரியாக அந்த ஒரு புரியாத சில விஷயங்கள்லாம் இவர்களினுடைய லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். பணம் வரவுக்கு ஒண்ணும் குறைச்சல் இருக்காது. ஆனா பணம் எங்க செலவாகுது, கையில நிக்காம செலவாகிக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு ப்ராப்பர்ட்டியே சேராது. ஏன் இந்த மாதிரியாகலாம் எங்களுக்கு நடக்கு? எங்களுக்கு அந்த குரு நல்லது செய்யுன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நல்லது செய்யுன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் எங்களுக்கு நல்லது செய்யும்னு நாங்களும் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தடையாக இருக்கு அப்படின்ற அந்த புரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக உங்களுடைய லைஃப்ல நடக்கும். அதை பத்தி தான் நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன கிரக சேர்க்கைகள் உங்களுடைய லைஃப்ல நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இந்த 7ஆம் இடம் அப்படின்றது போது பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இவர்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லை. இவங்க போய் பக்கத்துல நின்னாலே எதிராளிகள் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சாதாரணமா தான் பேசுவாங்க. இவர்களினுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அந்த பேச்சுல ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும், ஒரு வசீகரம் இருக்கும், ஒரு காந்த பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு வசீகரமிக்க ஒரு பேச்சு அப்படின்றது ஒரு போல்டான பேச்சு. இது இப்படிதான் செய்யணும், இது இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான இந்த வார்த்தைகள்ல ஒரு கவனமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். வேலை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. இந்த ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் சனி உச்சம் பெற்று சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்றது இந்த துலாம் ராசி தான். இந்த 3 கிரகங்களினுடைய அமைப்பும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 100% செயல்படும். இதுல என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போதுமே வருமானத்தை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனா அந்த வருமானத்தை சேமிக்க முடியாம தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் இவர்களினுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று இருந்தாலும் இவர்களினுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான். அதனால வருமானத்தினாலதான் பிரச்சனை, அடுத்து வருமானமே இல்லாம பிரச்சனை, இப்படி அந்த ஒரு பொருளாதார ரீதியாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அடுத்து லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இந்த ராசியில நீச்சம் அடைகிறதுனால நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவிகள் உயர்வு வர வர பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். ஏன்டா நம்ம ப்ரமோஷன் வாங்கினோம், ஏன்டா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பதவி கிடைச்சது, இந்த பதவி கிடைக்காமலே இருந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன், ஒரு காலத்துல பதவி இல்லாம நான் நிம்மதியா வேலை பார்த்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பதவிகளோடு நிறைய ஒர்க் ப்ரெஷரு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு பிரச்சனைகள், வழக்குகள், இது எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த சூரியன் இந்த ராசியில நீச்சம் அடைகிறதுனால, அந்த உயர் பதவிகள்னால, தலைமை பண்புகள்னால, இவங்க சொல்றத யாருமே கேட்க மாட்டாங்க. இவர் ஒரு மேனேஜரா இருக்கிறாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கு இவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்கள் யாருமே ஒபீடியண்டா இருக்க மாட்டாங்க. இவர்களினுடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கீகாரமும் அந்த அலுவலகத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு அந்த லாபாதிபதியான அந்த சூரியன் நீச்சம் பெறும்போது இந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான பாதிப்பை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. இதெல்லாம் ஜெனரல் ப்ரிடிக்ஷன்ஸ். இந்த துலாம் ராசியில சூரியன் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க இப்படித்தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பொதுவான ஒரு பலன்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே இது இந்த
இந்த இடத்துல சனி உச்சம் பெறதுனால இவர்கள் எப்போதுமே வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். யார் என்னை மதிச்சா என்ன, மதிக்காட்டி என்ன, நான் என்னுடைய கடமையை, என்னுடைய வேலையை ரெகுலரா செய்வேன் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இந்த துலாம் ராசியில 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம், அடுத்து சுவாதி நட்சத்திரம், அடுத்து விசாகம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி. அப்போ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவி, அம்மா அப்பா, என்னுடைய பொருளாதார வளர்ச்சி, என்னுடைய நல்ல வீடு வாங்கி நான் சௌகரியமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, எந்த கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு அந்த சனியோட சேர்ந்து எந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருந்தாலும், அதாவது சனி சுக்கிரன் சேர்க்கை தவிர, அடுத்து பார்த்தீங்கன்னா சனி குரு சேர்க்கை தவிர மற்ற கிரகங்கள் எந்த சேர்க்கை பெற்று இருந்தாலும் நல்ல ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சனி உச்சம் பெறதுனால, அதுவும் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்திற்கு உரியவர். அந்த 4ஆம் இடத்திற்கு உரிய அந்த கிரகம் உச்சம் அடைகிறதுனால சனி புதன் அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தான அமைப்பு சனி புதன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை பெற்று இருக்கு அப்படின்னா இவர்கள் விவசாயம் செய்யறது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா விவசாயம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையை நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் அந்த விவசாயம். அந்த விவசாயம் செய்யறதுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் குவாலிட்டிஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு உரியவர். அந்த 10ஆம் இடத்திற்கு உரியவர் உங்களுடைய ராசியிலேயே இருந்து, அடுத்து அந்த சனியும் இருக்கிறாரு. ஏன்னா ராசியில இருக்கிறாரு சந்திரனாலே அது துலாம் ராசி தான். அப்போ அந்த இடத்துல சனியும் இருக்கு அப்படின்னா அந்த சனி சந்திரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துல மேலும் மேலும் வரவுகளையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு. இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்காது. ரொம்ப ஸ்லோவா சில விஷயங்களை செய்வாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ரொம்ப மைல்டாக சில விஷயங்களை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சேர்க்கையும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை. இந்த சனி சந்திரன் சேர்க்கையை நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். புணர்வு தோஷம் உடையவர்கள் விநாயகரை வழிபாடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சனியும் சந்திரனும் சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் உங்களுடைய உணவு சார்ந்த தொழிலில் இருக்கும். உணவுகள் மூலமாக ஏற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உணவு சார்ந்த, அதாவது ரெஸ்டாரண்ட் வைக்கிறது, சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது, இது எல்லாமே இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டம், அதாவது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீச்சம் அடைகிறாரு, சுக்கிரன் ஆட்சி பெறுகிறாரு. ஆனால் அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அப்படின்றதுனால ஒரு அரசாங்க பதவியையும் கொடுத்து அந்த அரசாங்கத்துல நிறைய ஒர்க்லோடையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னா இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்ற ஒரு கிரக சேர்க்கை தான். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது 100% கன்ஃபார்மா இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை பொருளாதார ரீதியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ
கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் குருவும் சேர்ந்த ஒரு கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு அதிகப்படியான குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி, களத்திரஸ்தானாதிபதி, குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, உங்களுடைய பூர்வ புண்ணிய அதாவது ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி. இந்த மாதிரியான இந்த ஸ்தானத்திற்கு உரிய இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியின் மீது சேர்க்கை பெற்று இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையையும் எதுலையுமே நிறைய போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மேக்சிமம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு, சனி, அடுத்து புதன் இந்த மாதிரியான திசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும். இந்த திசாபுத்திகளின் படி இவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸையும் இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இதில் ரொம்ப கெடுதலான கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரு ராகு, குரு கேது இந்த 2 சேர்க்கையும் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அதே சமயம் தினக்கூலிக்கு போறது, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறது, அதிகப்படியான வம்பு வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் இது எல்லாத்தையுமே இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, அடுத்து பார்த்தீங்கன்னா குரு ராகு, குரு கேது இது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். இந்த குரு ராகு, குரு கேது இந்த 2 கிரகங்களுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு ராகு இருக்கும்போது குழந்தை பாக்கியமே இருக்காது. குரு கேது இருக்கும்போது ஒரு மருத்துவ ஆலோசனையின்படி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசாபுத்திகளின் அடிப்படையில அடுத்து நீங்க என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.